ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், அது எப்படி ஓவர் ரைடிங்கில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன நன்மைங்கிற சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம செய்திருந்த அதே கோட், அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை, இந்த ரன் கிளாஸில் இருக்கிற கோடிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற கோடிங் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயியில் சேலரி என்று சொல்லியும், அதே மாதிரி லெக்சரில் வந்துக்கிட்டு இங்கே சேலரி என்று சொல்கிற ஒரு மெத்தடும், அதே மாதிரி மேனேஜரில் வந்துட்டு சேலரி என்ற மெத்தடும் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் ஏன் இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், உண்மையாகவே நம்மளோட ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயி என்று சொல்லி எந்த ஒரு எம்ப்ளாயி எந்த ஒரு கேட்டகரிஸுக்கையும் வராமல் எம்ப்ளாயி என்ற கேட்டகரிக்குள்ளே யாருமே இருக்க போகிறதில்ல. ஸோ யாருமே இல்லாத ஒரு டைப்புக்கு வந்துட்டு நாம் என்ன ரீசன்ஸுக்கு வேண்டி இப்படி ஒரு கோடிங் சொல்லி வச்சுருக்கோம் 30,000ன்னு சொல்லி ஏன் அப்படி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்களா, என்னால் ஆப்ஜெக்ட் கூட க்ரியேட் பண்ணிடலாம். எம்ப்ளாயி EM ஈக்குவல் நியூ எம்ப்ளாயின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இல்லாத ஒரு ஆளுக்கு சேலரியை வந்துக்கிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த 30,000ன்னு சொல்கிற விட வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அது ஒரு ட்ராபேக். அதே சமயத்தில் யாராவது டெவலப்பர்ஸ் வந்துக்கிட்டு இந்த சேலரிங்கிறத இங்கே யூஸ் பண்ணாமல் விட்டாங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டாங்களாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற 30,000 அவங்களுக்கு சேலரியாகவும் போயிடும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். லெக்சரர் ஈக்குவல் நியூ லெக்சரர்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த லெக்சரருக்கு சேலரியை கொடுத்து காட்டுறேன். ஸோ பாருங்கள், எனக்கு எந்த ஒரு எரருமே இங்கே டிஸ்பிளே பண்ணப்படலை. பட் 30,000ன்னு சொல்கிற விட வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. ஸோ இது வந்துக்கிட்டு சரியான ஒரு முறை இல்லை. என்ன காரணம், நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான காரணம் இருக்குது. அதே சமயத்தில் எப்படி ஒரு எம்ப்ளாயின்னு சொல்கிற தனி டைப்பில் எந்த ஒரு டேட்டாவுமே, அதாவது எந்த ஒரு எம்ப்ளாயுமே இன்சர்ட் பண்ணப்பட போகிறது இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், எம்ப்ளாயின்ற ஒரு பேரண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ப்ராப்பர்ட்டிஸை ஒரு காமனான கிளாஸில் கொண்டு வரத்துக்கும், அதே சமயத்தில் வந்துக்கிட்டு சில்ட்ரன் கிளாஸஸுக்கு இந்த பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறதுக்கும், அல்லது ஏதாவது கம்ப்ளீட்டான மெத்தட் இருந்து பேரண்ட் கிளாஸில் அதை சில்ட்ரன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாற்ற நாம் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையான ஒரு டெவலப்மெண்ட் மெத்தடாகவே இது இருக்குது. சரிங்களா? அப்போது அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யலாம், இது இல்லாமல் நம்ம எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்படி எழுதுனா கண்டிப்பாக எரர் காட்டும். நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இங்கே எரர் காட்டும். ஏன், நீங்கள் ஒரு ஹெட்டை மட்டும் வச்சுட்டு பாடி இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிடல, அது நார்மல் வேயில். ஸோ அதுக்கு பதிலாக தான் நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிற கீவேர்டை வந்துட்டு நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், த டைப் எம்ப்ளாயி மஸ்ட் பி அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் டு டிஃபைன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் அந்த கிளாஸும் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை தான் இருக்கணும். ஸோ நான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கிற மாதிரி சொல்ல போனால், அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டான மெத்தட்னு சொல்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ ஒரு இன்கம்ப்ளீட்டான மெத்தட்னு சொன்னால் அந்த கிளாஸும் என்னையாக இருக்கும், கண்டிப்பாகவே இன்கம்ப்ளீட்டான ஒரு கிளாஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்யலாது, இப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக க்ரியேட் பண்ணியிருந்தா என்னால் இங்கே எம்ப்ளாயி EMP ஈக்குவல் நியூ எம்ப்ளாயி என்று சொல்லி என்னால் என்ன செய்யலாதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒரு கோடிங்ஸும் வந்துட்டு என்னால் எழுதிக்க இயலாது. ஒரு ஆப்ஜெக்டை தனியாக க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாது, தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அந்த இஷ்யூஸ் இல்லாமல் போயிட்டுது. அப்போ நம்ம லெக்சரரை க்ரியேட் பண்ணக்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், லெக்சரருக்கும் 30,000 காட்டுது என்று சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இங்கே லெக்சரருக்கு எரர் காட்டிகிட்ருக்கு. ஹோவர் பண்ணும்போது இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, த டைப் லெக்சரர் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எம்ப்ளாயி டாட் சேலரி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியில் இருக்கிற சேலரின்னு சொல்கிற இந்த மெத்தடை இவர் வந்துக்கிட்டு, இந்த லெக்சரர் வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போ மறக்கிறதுக்கோ மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோலோட ஸ்பேஸை பண்ணிங்களாக இருந்தால், இப்படி எரர் காட்டும்போது நான் சொன்ன எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களாக இருந்தால், கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பண்ணிங்களாக இருந்தால், இங்கே பாருங்கள் ஓவர்ரைட் மெத்தட் இன் எம்ப்ளாயின்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டா நமக்கு ஓவர்ரைடுன்னு சொல்கிற கீவேர்டோட சேர்த்து நமக்குரிய மெத்தட் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. நான் இங்கே என்ன செய்துக்கலாம்,
system.out.printlnக்குள்ளே இப்போ salary 40,000 என்று சொல்லி என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க இயலும். அதே மாதிரி தான் மேனேஜர் இருக்கும். ஸோ மேனேஜரும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுருந்தாராக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் எரர் காட்டும். நம்ம என்ன செய்யலாம், கண்ட்ரோலோட ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அங்கேயும் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், system.out.println சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்துக்கலாம், ஈஸியாக வந்துக்கிட்டு அவர 100,000 அமௌண்ட் வந்துட்டு நம்ம போட்டுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போது என்ன நடக்குது, இப்போ நான் ஏற்கனவே எழுதின கோடிங்கை செய்து பார்க்கேன். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்குன்ற ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் void display எம்ப்ளாயி salary சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே வந்துட்டு நான் எம்ப்ளாயியே நம்ம சப்ஸ்டிடியூஷாக யூஸ் பண்ணிலும் எந்த ஒரு இஷ்யூவுமே வராது. வந்துட்டு நான் இஎம்பி சப்ஸ்டிடியூட் கொடுத்து விட்டேன். ஸோ அந்த இஎம்பியில் இருக்கிற salary, அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் எம்ப்ளாயியில் ஒரு மெத்தட் இல்லைண்டா இப்படி நம்ம சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணிடலான்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களால் அதை செய்ய இயலும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், டிஸ்பிளே. ஸோ இங்கே நமக்கு காட்டுதில்லை ஏன்டா நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலை, ஸ்டாட்டிக் கொடுத்துட்டேன். இங்கே என்ன செய்கிறேன், டிஸ்பிளே எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு இங்கே நியூ எம்ப்ளாயி நம்ம இதை நியூ லெக்சரர் சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ லெக்சரர் salary எனக்கு இதுக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், மேனேஜரை கொடுத்து விட்டேன். ஸோ 2 பேரை salary நமக்கு டிஸ்பிளே நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ ரன் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு 40,000, அதே மாதிரி இப்போ 100,000 வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை எனக்கு, சரிங்களா. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேயாக நமக்கு இருக்குது. ஸோ அப்போது இதை நம்ம என்ன மாதிரி கோடிங்ஸை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் 2-3 தரம் இது மட்டும் இல்லாமல் நிறைய தரம் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் நம்ம எழுதியிருக்கணும். லெக்சரர் ஈக்குவல் நியூ லெக்சரர் கொடுத்து விட்டோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணி விட்டால் சரி. அதே மாதிரி மேனேஜருக்கு என்ன செய்கிறேன், மேனேஜர் மேன் ஈக்குவல் நியூ மேனேஜர் கொடுத்து விட்டேன். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், இந்த இடத்த விட மேன் என்று கொடுத்து விட்டேன்னு சொன்னால் இப்போது பர்ஃபெக்ட், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அதே அவுட்புட் வர நான் கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் ஆகுது, நமக்கு சேம் அவுட்புட் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ பர்ஃபெக்டான வேயில் வந்துட்டு நம்ம என்ன செய்துட்டோம் என்று பார்த்தீங்களா இருந்தால், நமக்கு தேவையான அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி, ஸோ அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் க்ரியேட் பண்ணி, ஸோ தேவையான சில்ட்ரன் கிளாஸஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து ஸோ அவங்க அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்குரிய ப்ராப்பரான வே நம்ம இங்கே செய்திருக்கோம். த சேம் டைம் வந்துட்டு நம்ம அந்த எம்ப்ளாயியை சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாம் என்ன செய்யலாது, எம்ப்ளாயிக்குன்னு சொல்லி தனி ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிடலாமல் ரெஸ்ட்ரிக்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் வந்துட்டு இது. ஸோ நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.